ஆண்டவருக்கு என்ன கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல நமக்கும் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கதவுகள் தட்டவே படலைன்னா கூட நமக்காக இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பாய் கதவுகள் தட்டப்படும். இதற்கு பிறகு ஒரு புது வாய்ப்பு உங்களுக்கு வரும். நீங்க அதுக்காக ஆயத்தமாகனா போதும். நீங்க அதுக்காக ரெடி ஆயிக்கீங்க. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், மேலதாள சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும், ஆமென், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். கர்த்தர் ஒரு புது வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். உங்களுக்காகவே அது உருவாக்கப்படும். உங்களுக்காக பர்சனலாக அதை செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 38 வருடமாய் வியாதியாக இருந்த அந்த மனுஷனுக்காக மட்டும் அந்த கதவு யாருக்காக திறந்துச்சுன்னா அந்த ஒன் பர்சன், அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் திறந்துச்சு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் ஒருத்தருக்கு மட்டும், அவ்வளோதான். மற்றவங்க யாரும் அதை நினைச்சா கூட அந்த இடத்துல போக முடியாது, மற்ற யாருக்கும் அந்த இடம் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் திறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ்.